ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, cos 2x மைனஸ் cos 2 ஆல்ஃபா பை cos x மைனஸ் cos ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரியா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா, ஒரு சின்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் கேரி அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறமேல தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட சொல்யூஷன் வந்து இட் இஸ் given by I is equals to our question is cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha dx. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, டினாமினேட்டர் வந்து cos x minus cos alpha. சரியா? இப்போ நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டருக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம். மாத்துறோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஐடென்டிட்டீஸை நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். That is cos 2 alpha is equals to or cos 2 theta is equals to it is 2 cos square alpha minus 1. ஓகே. இது வந்து மோஸ்ட் ஃபெமிலியர் ஐடென்டிட்டி இன் ட்ரிக்னாமெட்ரி. சரியா? ஓகே. இப்ப இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து ஆல்பாக்கு பதிலா எக்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ அவர் I is integral of 2 cos square x minus 1 minus of it is 2 cos square alpha minus 1 divided by cos x minus cos alpha. ஸோ இங்க வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப்ன்னு எழுதுறத நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மைனஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம் இந்த பைனாமியல்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல மட்டும் போட்டுட்டு, உள்ள மல்டிப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. அப்படி பண்ணாம விட்டாங்கன்னா, அது ஃபுல்லா தப்பாயிரும். அதனால இங்க பிராக்கெட் போட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரியா? ஓகே. அடுத்த ஸ்டெப்ல 2 cos square x minus 1 minus 2 cos square alpha plus 1 divided by cos x minus cos alpha. Okay. Fine. So next step வந்து நமக்கு இந்த negative 1 and positive 1 வந்து gets cancelled. 2 cos square x minus 2 cos square alpha ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல 2 வந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தனா என்ன வரும்? cos square x minus cos square alpha divided by cos x minus cos alpha dx. ஸோ இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்டினியூவேஷனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட நியூமரேட்டர் வாட்ச் பண்ணுங்க. என்ன குடுத்துருக்காங்க? cos ஸ்கொயர் x மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்பா. இது எப்படி இருக்குன்னா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டில இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபெமிலியரான ஒரு ஐடென்டிட்டி தான் இது. இட் இஸ் a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஓகே. ஸோ அப்போ அதுதான் இங்க அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணும்போது we have what? cos x plus cos alpha into cos x minus cos alpha divided by cos x minus cos alpha dx. So here cos x minus cos alpha and cos x minus cos alpha gets cancelled. Remaining வந்து 2 of cos x plus cos alpha ன்னு வரும் dx. இப்போ நம்ம இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா cos x நம்ம இன்டகிரேட் பண்ணா we get sin x. ஓகே. ஸோ cos x இன்டகிரேட் பண்ணா we get sin x. cos ஆல்பாவை நம்ம இன்டகிரேட் பண்ணா நமக்கு sin ஆல்பா கிடைக்காது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். sin ஆல்பா நமக்கு கிடைக்காது. sin ஆல்பா ஏன் வராதுன்னா, cos ஆல்பான்றது ஒரு கான்ஸ்டன்ட். இங்க வேரியபிளே இல்ல. அதனால நம்ம cos ஆல்பா அப்படியே வச்சுக்கிட்டு, ஒரு கான்ஸ்டன்ட்ட இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x வரும். ஸோ x இன்டு தட் கான்ஸ்டன்ட். ஓகே. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க நெறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, sin ஆல்பான்னு போட்டுருவாங்க. இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம வந்து பிளஸ் c போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த இன்டெக்ரல் ஆஃப்
cos 2x minus cos 2 alpha by cos x minus cos alpha. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட்.